10 நாள் கழிச்சு தான் இந்த தற்கொலைக்கு அது எஸ்ஐஆர்ங்கிறது என்னால் புரிஞ்சிருக்கு. 10 நாள் கழிச்சு தான் வீடியோ போடுறடி. திமுக அதுக்கு முன்னாடியே அங்கே வழக்கு போட்டுருச்சு. அது போட்டப்ப நானும் போய் வழக்கு போடுறேன். நீ என்ன செய்ய போற? எஸ்ஐஆர் எதிர்த்து இந்தியா கூட்டணியில் கிட்டத்தட்ட 250 எம்பிகள் இருக்கிறாங்க, லோக்சபாவில் ராஜ்யசபாவிலையும். அத்தனை கட்சியும் எதிர்க்குது, போராடுது. உன்னை அனைத்து கட்சி, உன்னை மனுஷனை மதிச்சு அனைத்து கட்சி கொடுத்து கூப்பிட்டாங்கல்ல. ஒரு நிர்வாகி போய் உன்னை வீட்டை வந்து கூப்பிட்ட, ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு சினிமா நடிகர் ஆரம்பித்த ஒரு கட்சிக்கு, பவள விழா கண்ட கட்சி, உன்னை மனுஷனா மதிச்சு போய் நேரடியாக இன்விடேஷன் வச்சு கூப்பிட்டாங்களா இல்லையா? வந்திருக்கணுமா இல்லையா? இது வந்து அரசியல் பிரச்சனை கிடையாது, பொது பிரச்சனை தானே அது. ஏன் வரல? திமுக அரசியல் செய்துங்கிற. ஏன் இங்கே போனால் உன் மேலிடத்து எஜமான உன்னை வந்து குச்சியை வச்சு குத்துவான். நான் தனியாக ஒரு அரசியல் பண்ணுறேன், அதை டைவெர்ட் பண்ணுறேன். அரசியல் பண்ணி கூட இப்போ தொலைஞ்சிட்டு போ, அது உனக்கு தெரியாது. டைவெர்ட் பண்ணுறேன். திமுக தான் கொண்டு வந்திருக்குன்னு அந்த பசங்கள்ட்ட போய் சொல்கிறேன். இதுதான் சொல்கிறோம், ஆபத்தான அரசியல்.